ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மேலே இருக்க அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் சம்ஸை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 1000 இருக்குது. அப்போ 1000 என்ன பண்ணும், 1 இங்கே 0 0 0 பண்ணியாச்சா. நெக்ஸ்ட்டு இதை எதோட மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 2 2 2 மைனஸ் பண்ணும். இங்கே 2 மைனஸ் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ஸோ இங்கேயும் பண்ண முடியாது, இங்கேயும் பண்ண முடியாது. ஸோ இங்கே 10 இங்கே மைனஸ் பண்ணிட்டு, இது 10 இல்லை, இது 10 மைனஸ் பண்ணிட்டோம். அப்போ 8 ஆட் பண்ணணும்ல, நம்ம 2 தானே மைனஸ் பண்ணோம். ஸோ 8 ஆட் பண்ணியாச்சு. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகவே இல்லை நமக்கு. ஆக்சுவலாக இங்கே மைனஸ் பண்ணால் இங்கே தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இங்கேயும் யூஸ் ஆகலை, இதுவும் யூஸ் ஆகலை, இங்கே தான் நம்ம போயிட்டு மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு யூஸ்லெஸ்ஸாக இருந்திருக்கு. அப்போ இந்த யூஸ்லெஸ் ராடை என்ன பண்ணிடணும்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ 0ல் இருந்ததுன்னா 9ல் மாற்றிடணும், 9ல் இருந்தால் 0ல் மாற்றிடணும். ஸோ இப்போ 0ல் இருந்ததுனால 9ல் மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே 2 மைனஸ் பண்ணிட்டோம். அப்போ இதே மாதிரி இங்கேயும் 2 மைனஸ் பண்ணணும், இங்கேயும் 2 மைனஸ் பண்ணணும். ஸோ பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா பார்க்கணுன்னா 9 9 9 ஆட் பண்ணணும். இங்கே 9 ஆட் பண்ண முடியுமா, ஆட் பண்ண முடியாது. ஸோ 10 ஆட் பண்ணிவிட்டு 1 மைனஸ் பண்ணும். இங்கே 9 ஆட் பண்ண முடியுமா, அப்போ 10 ஆட் பண்ணிவிட்டு 1 மைனஸ் பண்ணும். இங்கே ஆட் பண்ண முடியுமா, அதே மாதிரி 10 ஆட் பண்ணிவிட்டு 1 மைனஸ் பண்ணும். அதுக்கடுத்து 8 8 8 இங்கே 8 ஆட் பண்ண முடியுமா, ஆட் பண்ண முடியாது. ஸோ 10 ஆட் பண்ணிவிட்டு 2 மைனஸ் பண்ணும். இங்கேயும் 10 ஆட் பண்ணிவிட்டு 2 மைனஸ் பண்ணுறோம். இங்கேயும் 10 ஆட் பண்ணிவிட்டு 2 மைனஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆன்சர் என்னது, 2 6 6 5. தேங்க்யூ.